ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட மார்க் 9:23 கூட வாசித்து தியானிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மிக அருமையான வேத வசனம் இங்கே விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியில் தகப்பன் தன் மகனுக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறதை நாம் வாசிக்க முடியும். அந்த வேத வசனத்தில் தேவனிடத்தில் அந்த தகப்பன் தன் மகனை சுகமாக்க வேண்டும் என்று அவர் கூறிய போது தேவன் சொல்லிய வார்த்தை தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் விசுவாசத்தை ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். விசுவாசம் மிகவும் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில், யாருடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று. அதுதான் எபிரேயர் 11 1 விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத வசனத்தின் பிரகாரம் நமக்கு காணப்படாதவைகளின் மேலே தேவன் அதை செய்வார் என்ற விசுவாசம் தேவை. அது அந்த தகப்பனிடத்தில் அது குறைவாக இருக்கும்போது அதற்காகவும் விசுவாசத்தை தர வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறது நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனிடத்தில் எதையாகிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்தை கொண்டு தான் நாம் எல்லா அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் இங்கே வேதவசனத்தில் அது தகப்பனிடத்தில் இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவன் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் நாம் அற்புதங்களை தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற யாராக இருந்தாலும் தேவன் விசுவாசத்தை பார்த்து தான் அற்புதம் செய்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களுக்காக நீங்கள் எதிர்நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறீர்களா? தேவன் அதை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார், அதை நமக்கு செய்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் நம்மிடத்தில் காணப்படும் போது மெய்யாகவே விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருந்து அந்த விசுவாசத்தின் மூலம் நாம் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் விசுவாசித்து அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். அன்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த தகப்பனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி தேவன் அற்புதம் செய்தார். அவருக்கு விசுவாச குறைவுகள் ஏற்பட்ட போது அதற்காக அவர் ஜெபித்த போது அப்பொழுதும் தேவன் உதவி செய்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக, அந்த விசுவாசத்தில் நாளுக்கு நாள் நாம் வளர்ந்து நாம் விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தேவையாக இருந்தாலும், எந்த அற்புதம் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறவர்களாக இருந்தாலும் தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்து நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்லியிருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை நீ கொடுக்கிற தேவன், விசுவாச குறைவுகளை நீக்குகிற தேவன், விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் நீ விசுவாசத்தை துவங்கி மட்டுமாய் நடத்தி வருகிறேன். நாங்கள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்களையும் அந்த விசுவாசத்தின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உடைய வார்த்தையை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் விசுவாசித்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.